ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜோஷுவா சாங் அமைச்சிருக்கு. நம்முடைய சபை காடாமரிசி சபையில் இன்னொரு விஷயம், கர்த்தர் அவர் வசனத்தை தியானிக்க, வசனத்தை பிரசங்கிக்க ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் சேர் காலியாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காருங்களா ப்ளீஸ், தயவுசெய்து. ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அதை கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் வாமா, அப்படியே லேடிஸ் கொஞ்சம் அப்படியே வந்து உட்காருங்க. நிறைய கேப் இருக்குது, அதனால தான். தேங்க்யூ 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க நல்லவர் என்று? ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் கூட தொடக்கத்திலிருந்து 3 மாதத்தில் 23ஆம் தேதியில் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் தேவை எல்லாம் போஷிக்கிறது மட்டுமல்ல, தினசரி வாழ்க்கையில் என்னென்ன தேவை மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் எல்லாம் நேர்த்தியாக பூர்த்தியாக செய்து வருகிற தேவனாக இருக்கிறார். ஆபத்திலும் விபத்திலும் பிரச்சனையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் பாருங்க எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாடல் பாடி நான் சீக்கிரமாக முடிக்கணும். முடிச்சுட்டு நான் போகிறேன். வேறு இடத்துல போனோம். ஆக்சுவலாக நான் பாஸ்டர் மார்க் சொல்லிட்டேன், இந்த வீக்கு நான் வரேன்னு. அவங்க நேற்று கூப்பிட்டாங்க. நான் சொன்னால் வர முடியாது, லாஸ்ட் மினிட்லாம் நான் கேன்சல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எப்பவுமே நம்ம உண்மையாக இருக்கணும். அழைத்த தேவன் எப்படி நம்ம உண்மையாக இருக்கிறாரோ நம்மளும் உண்மையாக இருக்கா. அவருக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் பிரதர் இல்லை எப்படியானா ஒரு சொல்லிட்டு வந்துருங்க. நான் சொன்ன கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஓகே, நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் ரொம்ப முக்கியம். அது செஞ்சுட்டு நான் சொன்னேன், அது முடிச்சுட்டு வேணும்னா நான் வரேன். அப்போ எவ்வளோ டைமுக்கு தான் அவ்வளோ கொடுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூலா. இந்த பாடலை பாடி, இந்த பாடுறது மட்டுமல்ல, ஒரு ஜெபமாக பாடுங்க. ஒரு ஜெபமாக பாடி நம்ம வசனத்துக்கு கடன் சொல்லலாம். தயவுசெய்து எழுமுங்க. எல்லாம் வயசானவங்க உட்காரலாம். உட்கார பஸ்டமா நீங்கள் வயசானவங்க உட்காரலாம். ஓகே, எங்கு யூத்துக்கெல்லாம் எழுமி நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே இந்த பாடலை இப்போ பாடும்போது உம்முடைய பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறது, அதிகரிக்கும்படியாக செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் தான் பெரிய பெரிய காரியம் செய்யும்படிக்க நான் செபிக்கிறேன். இந்த பாடல் நாங்கள் பாடலை ஜெபமாக பாடுகிறோம். ஆண்டவரே நீர் அப்படி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே,
துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் அமன் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் ஆழமான உள்ளத்திலிருந்து காண செய்யும் கருணை நேசரே. ஆமாவினவரே உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பி உள்ளேன் நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. அன்பின் சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. சொல்லுங்க உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உற்சாகமா உமக்கு பிரியமானதை செய்ய இயேசு மேல வைத்திருக்க அன்பா அன்பா சொல்லுங்க. எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் அமன் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஐயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. ஆமாவியானவரே உமக்கு பிரியமான காரியங்களை தான் நாங்க செய்யும்படிக்கு இந்த நேரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே இந்த இடத்துல அசைவாடும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. திறந்து வாய் திறந்து சொல்லுங்க, என்ன ஆளுகை செய்யுங்க ஆவியானவர் சொல்லுங்க. நீங்க விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவர் விட்டு கொடுக்கும் போது ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்கிற ஆவியானவரா இருக்கிறார், உங்களுக்குள்ளவே இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு இடம் கொடுங்க. ஓ ரஷபா வாய் திறந்து சொல்லுங்க. வாய்த்து என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க. சந்தலபா ரிகரபா பாபா ரிஷபா லோகோ ரிஷபா லோரபா சந்தரபா. ஆவியானவரே, வல்லமை ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சிருஷ்டிப்பின் ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே, வல்லமை ஆவியானவரே. ஹல்லேலூயா. தேற்றர வாளனே, வல்லமை உள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே நல்ல தகப்பனா இருக்கிறீர். வல்லமை உள்ள ஆவியானவரே, ஒவ்வொருவரும் இடத்துல பேசும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். சந்தலபா ரிகரபா லபா ரிஷபா
ஷபா லோ ரபா ரிக ரபா பாபா எல்லாம் வாய் திறந்து தயவு செய்து தேங்க்யூ லா வாய் திறந்து அந்நிய பாஷை பேசி தேங்க்யூ லா ஜெபம் பண்ணுங்க. அப்படியே தேங்க்யூ ஆவியானவர் சொல்லுங்க, விட்டு விடுகிறேன். ஓ ரஷபா லோ ரபா சந்தரபா. ஆவியானவரே இயேசுவின் நாமத்தில் யாருக்கு அபிஷேகம் வேணுமோ இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. வாயை கட்டி வைத்திருக்கிற, நாவை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே இப்பொழுது எடுக்க இயேசுவின் நாமத்தில், கட்ட அவிழ்க்க இயேசுவின் நாமத்தில். நாவை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே அது நாவை கட்ட அவிழ்க்கிற இயேசுவின் நாமத்தில். வாய் திறந்து பேசட்டும். ஓ ரஷக ரபா லபா ரபா லபா. வல்லமையின் ஆவியானவர், அக்கினியின் ஆவியானவர், சுட்டெரிப்பின் ஆவியானவர் ஒவ்வொரு நிரப்புங்க, தொடுங்க இயேசுவின் நாமத்தில். அக்கினி வல்லமை பரகட்டும், அனல் பரகட்டும். ஆவியானவர் அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க ஆவியானவரே இயேசுவின் நாமத்தில். வல்லமையுள்ள ஆவியானவர் இந்த இடத்துல ஹalleluya வெளிச்சம் உண்டா கடவுள் சொன்னீங்க, அப்படி ஆனது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தில் பெரும்படிகள் நான் ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. நன்றி நன்றி. உம்முடைய வார்த்தை வசனம் ஆம் என்றும் ஆம் என்றும் சொல்லப்படுகிறது ஐயா. இயேசுவின் நாமத்தில் யார் யார் எதுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வாய்க்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கஷ்டம் எப்போ பாரு கஷ்டம், எப்போ பாரு பிரச்சனை, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லா கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. நீங்க விசுவாசிங்க. ஆவியானவர் சொல்றாரு விசுவாசிக்கணும். விசுவாசத்தான் எல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஓ ரஷாக்கா ரபா பாபா. ஹalleluya. விசுவாசிங்க. ஒவ்வொரு வார்த்தை நீங்க பேசுற வார்த்தை வல்லமையான வார்த்தை. விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆவியானவரே பேசுவது நான் அல்ல, பேசுவது நீர் ஆவியானவரே, ஜெபிப்பது நீர் ஆவியானவரே. வாக்கு கடுங்காத பெரு மூச்சுகளோடு ஜெபிக்க வைக்கும் ஆவியானவர், பேச வைக்கும் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மையே துதிக்கிறோம். ஹalleluya. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இடத்துல பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்க. ஹalleluya. ஹalleluya. இருக்கீங்களா? ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2வது வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, நிறைய முறை பேசியிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் கொஞ்சம் வித்தியாசமா வேற கோணத்தில் பேச விரும்புகிறார். ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு பேருக்கு ஓகே தெரியும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று? ஆமென். சில பேர் தான் கை தூக்குறீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஆவியானவர் வந்து விடுகிறார் உள்ளோ. ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாததான் அப்படியே உட்காந்துக்கிறோம் இல்லைங்களா? தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பெரிய மனுஷன், நீங்க சாதாரண மனுஷன் கிடையாது, நீங்க அசாதாரண மனுஷன். ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், சூப்பர் நேச்சுரல் பர்சன். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ யார் தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் பர்சன். ஹalleluya. இதெல்லாம் விசுவாசிக்கணும், அப்பதான் உங்களுக்குள்ள நடக்கும். விசுவாசம் எப்படி நடக்கும் இல்லைங்களா? பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுது. ஓகே, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம் 2வது வசனம் படிக்கிற, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். ஹalleluya. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது the spirit of God was hovering இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா brooding இருக்கும்.
ப்ரூடிங் என்ன தெரியுங்களா? ஒரு பறவை அது மேலே அப்படியே பறந்து பறந்து அப்படியே பார்த்துன்னு இருக்கோம். அப்போ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார் ஜலத்தின் மேல் என்று பார்க்கிறோம். எதற்காக அசைவாடி கொண்டிருந்தார்? அந்த பார்க்கும்போது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலம் இருந்தது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போ ஆவியானவர் என்ன பண்ணாரு? வெயிட் பண்ணியிருந்தாரு கமாண்ட் வர்றதுக்கு. கமாண்ட் கொடுத்த உடனே வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்ன மாத்திரத்தில் ஆவியானவர் போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டார். he is the execution officer. புரியுதுங்களா? சொன்ன வார்த்தைக்கு இம்மிடியேட்டா போய் அவர் எல்லாமே இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சம் உண்டா கடவுள் என்றாரு, வெளிச்சம் உண்டாச்சு. இந்த வெளிச்சம் உண்டானது இந்த வசனம் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் வரேன் இந்த இடத்துக்கு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இம்பார்ட்டன்ட் ஒண்டி கர்த்தர் சொல்லி சொல்லி என்ன சிருஷ்டித்தாரோ அது மட்டும் நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் 6வது வசனம் பார்க்கும்போது 1:6 ஆதியாகமம் 1:6 பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்க கடவது என்றார். அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். அது அப்படியே ஆயிற்று என்று நெக்ஸ்ட் பார்க்கிறோம். பாருங்க, தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. வார்த்தையினால் தான் ஆயிற்று. அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு இது என்ன செய்யறது? வார்த்தையினால் தான் உண்டாக்கினார். அல்லேலூயா. வார்த்தையினால் தான் உண்டாக்கினார். ஆக கடவுள் என்றார், ஆயிடுச்சு. அல்லேலூயா. பிரிக்க கடவுள் என்றாரு, பிரிந்தாச்சு. அப்போ அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை தான் நம்ம தொழுது கொள்கிறோம். எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, கர்த்தர் கடைசி காலத்தில் இந்த சபையை எடுத்து வல்லமையா பயன்படுத்த ஆசை கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சித்தம் இது பொய் அல்ல. நான் உங்களை ஏதோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லை, நான் சொல்கிறேன். ஓகே, தேவ மனுஷனா பலிப்படுத்தணும் சொல்கிறேன். இந்த சபை ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் எழுமணும் தான் அவர் ஆசைப்படுறாரு. நீங்கள் எழுமணும். நீங்க எழுமி பாருங்க, காவல் பேரசந்திரவா இங்கே வந்துடும். அல்லேலூயா. ஆமாங்க, அதுதான் வச்சிருக்கிறது. சும்மா ஏதோ 10-11 சபை கிடையாது. இது வல்லமையான சபை. இது எடுத்துக்கொள்ளுகிற சபையா இருக்கிறனால தான் கர்த்தர் இந்த இடத்துல வேற இடத்துல இருந்தது இங்க கொண்டு வச்சிருக்கிறார். எதற்காக? உங்களுக்கு வெளிச்சமாக இந்த காவல் பயிர் சந்திரா மட்டும் இல்ல, சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா வட்டத்தில் இருக்கிற ஏரியாக்களுக்கு வெளிச்சமா வச்சிருக்கிறார். நீங்க தான் அந்த வெளிச்சம். அல்லேலூயா. இருள வாழாதீங்க, இருளை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். வெளிச்சத்தின் தேவனா நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ 9வது வசனம் பார்க்கலாம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. ஜலத்தை பிரித்தார். ஓகே, கடல் ஒரு பக்கம், ஓகே, பூமி ஒரு பக்கம். பாருங்க, எந்தெந்த இடத்துல கடல் இருக்குதோ, பாண்டிச்சேரி, சென்னை போய் பாருங்க, அதுக்கு ஒரு வட்டம் போட்டுக்கிறார் ஆண்டவர். அந்த வட்டத்தை மீறி தாண்ட முடியாது. எப்போ போட்டாரு? எப்போ போட்டாருங்க? ஆதியில போட்டாரு. அப்படியே நிக்குது. அதுதான் என்னுடைய தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதான் சொல்றேன், இப்படிப்பட்ட வார்த்தை உள்ள தேவன் நமக்கு இருக்கும் போது நம்ம பயப்படக்கூடாது. இன்னைக்கு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. தோற்று போன வாழ்வை இல்லைங்க, ஜெயிக்கிற கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய தேவன் ஜெயித்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. வல்லமுள்ள தேவனா இருக்கிறார், அக்கினியின் தேவனா இருக்கிறார், பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் தான் பரிசுத்தம் உள்ளவர், வேற யாரும் பரிசுத்தமா இல்ல. அடிச்சு சொல்றாரு, நானே பரிசுத்தர், என்னை தவிர வேற யாரும் பரிசுத்தம் இல்லை என்று சொல்றார். என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அதனால அவர் சொல்றார், நான் பரிசுத்தர். அவர் கேரக்டரே பரிசுத்தர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் சுகமளிக்கும் வல்லமையுள்ள தேவன், மரித்தவரை எழுப்புகிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம வணங்குறோம். ஹல்லேலூயா. பாருங்க, 11வது ஓகே வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும்
விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. அப்புறம் நெக்ஸ்ட் வசனம் நல்லது என்று கண்டார்னு பார்க்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? பூமி புல்லையும் விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகள். ஆண்டவர் எதுக்கு விதை உள்ள கனிகளை உருவாக்கினார்? சாப்பிட்டு அப்படி விசிறி போட்டு போயிருதுக்கா? இல்லை, சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதை விதைக்கணும், மறுபடியும் அதை விதைச்சு அதை அறுக்கணும். ஆண்டவர் தான் செய்யுது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கே போகிறோம்? சீட்லெஸ் கிரேப்பு, சீட்லெஸ் வாங்குகிறோம். சீட்லெஸ் யார் கொடுக்குறது? இன்ஜெக்ஷனில் வருது. பிசாஸ் அப்படி ஏமாத்துறான். சீட்லெஸ் தான் காஸ்ட்லியா. சீட்லெஸ் காஸ்ட்லி கிடையாது, சீடு தான் காஸ்ட்லி. ஏன்னா அதுதான் நல்லா ஆரோக்கியம். ஏன்னா ஆண்டவர் உற்பத்தி செய்தது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பிடிக்கல, புரியல. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோமே சிக்கன் பிராய்லரு, அது கூட இன்ஜெக்ஷன் தான். தெரியுங்களா? நிறைய பேர் இந்த விங்ஸ் சாப்பிட்டு விங்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனையா. ஏன்னா அந்த இடத்துல தான் இன்ஜெக்ஷன் போடுறான் சீக்கிரம் வளர்றதுக்கு. பார்த்தேன் நான் ஒரு இதில். அப்போ பாருங்க, பிசாசு எப்படியா கொல்லணும் அழிக்கணும்னு பார்க்குறான். ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தும் புஷ்டியா இருக்கணும்னு சொல்லித்தான் நமக்கு எல்லாவற்றையும் மனுஷனை பிறக்கிறதுக்கு முன்பு, மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்பு எல்லா காரியத்தை ஒவ்வொன்றா நேர்த்தியா பூர்த்தியா செய்தார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. ஓகே, ஒரு மனுஷனை உருவாக்கணும்னு சொல்லி அவன் என்ன தேவைக்குது ஒன்னொன்னா அப்படி அப்படியே செய்கிறார். அல்லேலூயா. அப்போ 14வது வசனம், பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறித்திருக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இப்போ நான் கேட்குறேன், இப்போதான் அவர் சன்னு 3 நட்சத்திரங்கள்லாம் உருவாக்கினார் இல்லைங்களா? இப்போதான். ஓகே, ஃபஸ்ட்டு வெளிச்சம் கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் ஆயிடுச்சு. அப்போ அந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சுங்க? இந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சு? அவரே அந்த வெளிச்சம். பூமி உண்டாக்குறதுக்கு முன்ன இருளா இருந்தத அவர் பாருங்க, எவ்வளோ ஞானமுள்ள தேவன். வெளிச்சம், அவரே வெளிச்சத்தை காண்பித்து அப்புறமா தான் சுடர்களை உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? இந்த உலகத்துக்கு சூரியன் இல்லைனா கூட அவரே வெளிச்சமா இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறும் பூமிக்கு மட்டும் இல்லை, பாவ இருள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவரே வெளிச்சம். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அவரால் வேற யாரும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. அவர் தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும். அவரே அல்லாமல் வேற யாரும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் அல்லாமல் வேற எந்த நாமம் வானத்தின் மேலையும் கீழையும் இல்லை. அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு அவர்தான் எஜமானன். அல்லேலூயா. அவர்தான். அப்போ இப்படிப்பட்ட தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. இப்போ கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரெக்டா இல்லைங்களா? நம்ம தேடின்னு போல என் இயேசு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. நம்ம தேடின்னு போனோமா? யாரும் சொல்றீங்களா? இல்லை, அவரே தேடி வந்தார். அதான் அன்பான தேவன். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொன்றும் பண்ணிட்டு பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். அப்ப பாருங்க, எல்லாத்தையும் ஜீவ ஜந்துக்களையும் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். மீன், ஓகே, சாடின்னு, எறா, ஓகே, எல்லாமே, திமிங்கலம், ஷார்க்கு இல்லைங்களா? ஓகே, சங்கரா மீன், ஆமாம், எல்லா மீனும் பாருங்க எவ்வளோ மீனுக்குது. ஆமாங்க, எல்லாம் ஜீவ ஜந்துக்கு அவர் தான் சிருஷ்டித்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல, யார் சிருஷ்டிகர் என்று தெரியல. சிருஷ்டிப்பு தேவன் இயேசுதான். அல்லேலூயா. அவர் தான் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். திமிங்கலத்தை சிருஷ்டித்தார், எல்லாற்றையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. வஞ்சிரம் அவர் தான் சிருஷ்டித்தார், சொராவை அவர் தான் சிருஷ்டித்தார், எல்லாமே. அல்லேலூயா.
மனுஷன் சாப்பிட்றதுக்காக சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நல்ல தேவன் இல்லைங்களா? எல்லா ஜீவ ஜந்துக்கள் மட்டும் பறவை கூட எல்லாமே, எல்லா பறவைகள் அவர் தான் சிருஷ்டித்தார். மனுஷனுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் நல்லது நல்லது நல்லதுன்னு சிருஷ்டித்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க எங்கன்னா எழுதியிருக்குதா செவ்வாய்க்கிழமை கெட்டுது, செவ்வாய்க்கிழமை தோஷம், செவ்வாய்க்கிழமை பிரச்சனை எழுதிக்குதா? இதுல எழுதியிருக்குதுங்களா? இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவம் கூட என்ன பண்ண, ரட்சிக்கப்பட்டு வந்துட்டு பிறகு திரும்ப அதை திரும்பி பார்க்குறான். யாரும் அதை கூப்பிட்டா, ஐயோ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆச்சு, எப்படி போறது, செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வேலை இருக்குது, புதன்கிழமை வரும். அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து. எல்லா நாளும் கர்த்தருடைய நாள், எல்லா நாளும் அவர் சிருஷ்டித்த நாள். அல்லேலூயா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா திருமணம் வைக்கிறதுல, செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா ஓகே என்கேஜ்மெண்ட் வைக்கிறதுல, செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா இங்கேயும் நல்ல காரியம் பண்றதில்ல. இன்னும் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்க்காதீங்க. கலப்பையில் கை வைத்து விட்டோம், திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்க்கிறவன் என்ன சொல்றார் ஆண்டவர்? என்ன சொல்றாருங்க? தகுதி இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம நம்பி முன்ன வச்சுட்டோம், கால் பின்ன வைக்காதீங்க. அல்லேலூயா. முன்னவே போயினே இருங்க. கர்த்தர் உங்க கையை பிடித்து கொண்டே வருவார். எல்லாம் கைவிடலாம், நம் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. மனுஷன் கைவிடலாம், கூட பிறந்தவங்கள கைவிடலாங்க. என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், எல்லாமே கை தூக்கிட்டாங்க, ஆனால் கர்த்தர் கை தூக்கல, கை கொடுத்து என்னை தூக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியின் பெருக கடவது என்று சொன்னார். எல்லாம் பெருகிருச்சு. இன்னைக்கு ஓகே கடல்ல எவ்வளோ பிராணி இருக்குதுன்னு யாரும் ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியல. புது புதுசாக அதுதான் வருது, இன்னும் புது புதுசாக வருது. அப்படிப்பட்ட பெரிய சமுத்திரத்தில் நிறைய ஜீவ ஜந்துக்கள் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப சொல்றாரு, பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சிங்கம், புலி, யானை, எருமை எல்லாம் அவர் தான் பண்ணுது, பசு எல்லாம் அவர் தான், எல்லாமே அவர் தான் செஞ்சிருந்து. அல்லேலூயா. இன்னைக்கு அத்தை போய் கும்பிட்டுருக்கிறாங்க நிறைய பேர், தெரியாத இல்லைங்களா? சிருஷ்டிகரை விட்டுட்டு சிருஷ்டியை போய் வணங்கின்னு இருக்கிறாங்க. அதான் சிருஷ்டியை சேவிக்காமல் சிருஷ்டிகரை நம்ம சேவிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. அல்லேலூயா. பாருங்க, தேவன் பூமியில் உள்ள சரி அது நல்லது என்று கண்டார். 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்படியே ஆச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷனை மாத்திரம் தேவ சாயலாக படைத்தார். ஹல்லேலூயா. ரோமர் 8:29 சொல்லுது, தம்முடைய குமாரனுடைய சாயலா ஒப்பா இருப்பதற்கு நம்மை முன்னறிந்திருக்கிறார். அப்ப நம்ம யாருங்க? கிறிஸ்துவின் சாயல். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயலா இருக்கிறோம். ரிச்சர்ட், நீ யார் தெரியுமா? கிறிஸ்துவின் சாயலா இருக்கிற, தெரியுமா பிரதர்? கிறிஸ்துவின் சாயல், மனுஷ சாயல் கிடையாது. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு பிறகு கிறிஸ்துவின் சாயலா இருக்கிற. எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியம் உனக்குள்ள ஆழமா பதிச்சுன்னா நாளைக்கு நீயே ஒரு ஊழியக்காரன் ஆயிடுவ. புரியுதா? ஓகே, இந்த சத்தியத்தை உள்ள அப்படி அனுப்பு உள்ளோம். ஓகே, இப்போ கேட்டுட்டு போவேன், போன ஃப்ரெண்டு வரும், வாப்பா தம்பி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் அப்படி பார் பக்கம் போயிட்டு வரலாம். தயவுசெய்து போவாத. பிசாசு அப்படி தான் பண்ணுவான். பிசாசு அப்படி தான் பண்ணுவான் இல்லைங்களா? நான் பார்த்துருக்கிறேன், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸு. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒரு மனுஷன் மேலே ஆண்டவர் கை வச்சிட்டாருன்னா நீ எங்கே போனாலும் விட மாட்டார். அல்லேலூயா. நீ எங்கன்னா ஓடு, விட மாட்டா. தாவீது சொல்றாரு, நான் எங்கே போட்டாலும் நான் போய் படுக்கை போட்டாலும் அங்கே இருப்பீங்க, நான் எங்கே போனாலும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்போ அவர் கையில் நம்ம தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. தப்பிக்கவே முடியாதுங்க. ஃபஸ்ட்டு வலை போடும் போதே வந்துருங்க. தூண்டில் போட்டாருன்னா அப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைங்களா?
வலை போடும்போது சேஃபாக வந்துருங்க ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இப்போ பாருங்கள், மனுஷனை மொத்தம் ஓகே தேவ சாயலா படைத்தார். ஓகே, அது மட்டும் இல்லை, பாருங்கள் மனுஷனை ஒரு ராஜாவாக வச்சார். ஓகே, ஒரு நல்ல அதிகாரத்தை கொடுத்து எல்லாத்தையும் ஆள கடவர் என்று சொன்னார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணா, ஓகே பாவத்தின் மித்தம் அவன் விழுந்துட்டான், கீழ்ப்படையாமனால விழுந்துட்டான். அப்போ புதிய சிருஷ்டி, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இன்னைக்கு வசனம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு டைட்டில் தமிழில் பாஸ்டர் மாதா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். லைஃப் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் வேர்டு. மாற்றப்படும். சொல்லுங்க இன்னொரு சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை எனக்கு சொல்லுங்க, நான் பேசுகிறேன், சொல்லுங்க. ஓகே, லைஃப் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் வேர்டு. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையிலும் ஆவியிலும் மாற்றப்படும். அல்லேலூயா, அதுதான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. பாருங்க, ஓகே நம்ம பார்த்தோம், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, சரி தேவனா இருந்தது. அதே 1:5 1:4 படிங்க. 1:4 யோவான் 1:4 நான் எடுத்துறேங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அல்லேலூயா, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்போ அவர் வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொல்லும் போது ஆவியும் ஜீவனும் போய் அத்தை சிருஷ்டித்தது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவிக்கும் ஜீவனுக்கும் எவ்வளோ வல்லமை பாருங்க. அல்லேலூயா, அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியனை பாருங்க, சூரியன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, யாரும் கிட்ட போக முடியுமா? இல்லை. அப்போ சூரியனை சிருஷ்டித்த தேவன், சூரியனே அவ்வளோ வல்லமை என்று சொன்னால் நம்முடைய தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, புரிஞ்சுக்கணும். இந்த வெறும் கேட்டுட்டு போகாதீங்க, இந்த சத்தியத்தை உள்ள தள்ளுங்க, இந்த சத்தியத்தை தியானிங்க. நான் வணங்குகிற தேவன் பெரிய தேவன், அவரை தவிர வேற எந்த தெய்வம் இல்லை என்று உங்களுக்குள்ள அந்த ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மாறிடும். அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையே மாறிடும். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஜீவன், அப்போ அந்த ஜீவன் தான் பாருங்க, உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. அதான் இயேசு சாமி சொன்னார். ஓகே, யோவான் 8:12 உலகத்துக்கு நானே ஒளியாக இருக்கிறேன், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒளியாக இருக்கிறேன், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த ஓகே அந்த சரி ஓகே மந்திர சூன்யம் பில்லி சூன்யத்தில் கட்டப்பட்டுக்கிற ஜனங்களுக்கு நான் ஒளியாக இருக்கிறேன், நான் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்காமலும் தூங்காமல் இருக்கிற தேவன். எந்த பில்லிசூனியும் எந்த மந்திரமோ எந்த மந்திரக்காரனோ இயேசுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. அதான் சொல்றாரு ஆண்டவர், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட அவன் மந்திரக்காரன் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவனை மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்ம இருக்கிறாங்க. அதான் சொல்லாதீங்க, யாரோ எனக்கு பண்ணிட்டாங்க, அமாவாசைனா இந்த பிரச்சனை, ஓகே அப்புறமா பௌர்ணமி வந்தால் இந்த பிரச்சனை சொல்லாதீங்க. அமாவாசை வரட்டும் பௌர்ணமி வரட்டும், எந்த பிசாசு என்னை தொட முடியாதியா, என் தேவன் பெரியவர், அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லும் போது எல்லாத்தையும் நீங்க மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுது. ஓகே, 1:14 சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இருக்குது. நமக்குள்ளே அவர் என்ன பண்றார்? வாசம் பண்ணினார். இப்ப வாசமா இருக்கிறாரா இல்லையா? இல்லை, கையை தூக்க மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? அது ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இருக்கிறாரா? அப்ப கரங்களை நல்லா தூக்குங்க. எல்லா கரங்களை தூக்கலன்னா நினைச்சுக்குவேன் உங்களுக்குள்ள வாசம் இல்லைன்னு. அல்லேலூயா. தேங்க்யூ. அல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், வாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, சொன்னீங்க தானே, நீங்களும் ஒத்துக்கினீங்க.
அப்போ இனிமே நீங்க வல்லமை உள்ளது பிள்ளைங்க. நீங்க பேசுனா நடக்கும். ஏன்னா பேசுறது யாரும் இல்ல, பேசுறது பரிசுத்த ஆவியானவர். நீங்க பேசும்போது அவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை வந்தது, ஆவியானவர் கிரியை செஞ்சார். அதே மாதிரி நீங்க வார்த்தை பேசும்போது வார்த்தை கிரியை செய்யும். யார் கிரியை செய்யறது? பரிசுத்த ஆவியானவர் இயேசு நாமத்தில் கிரியை செய்கிறார். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க எப்படி ஆயிட்டாங்க? இந்த சத்தியத்தை உள்ள போய் போய் அவங்க தியானித்து தான் இன்றைக்கு அது வெளிப்படும் போது இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டாங்க. நீங்களாம் சொல்றேன், நீங்க பெரிய ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரர் எல்லாம் கிடையாது. கர்த்தர் முன்னாடி எல்லாமே ஊழியக்காரர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. உங்களை எடுத்து வல்லமை பயன்படுத்துகிற தேவன் இருக்கிறாரு. தயவு செய்து ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பாருங்க. ஓகே. அப்போ புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பார்த்தோம். ஓகே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5லிருந்து 10 வசனம் நான் வாசிக்கிறேன். நான் எடுத்துறேன். 8வது அதிகாரம் 5லிருந்து 10 வசனம் நான் வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்க வசனம், அவனுடைய விசுவாசம் பாருங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் வசனம் சொல்றது சும்மா இல்ல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப பாருங்க, அவன் புறஜாதி. ஓகே, அவன் யூதர் அல்ல, புறஜாதி தான். ஆனா இருப்பினும் அவனுக்கு ஒரு விசுவாசம். அவன் கேள்விப்பட்டு இருப்பான், வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொல்லி சொல்லி இந்த தேவன் தான் ஓகே என்ன பண்ண சிருஷ்டித்தார் என்று சொல்லி அவன் என்னன்றான், ஒரு வார்த்தை சொல்லும் போதும் அவன் சுத்தமாயிடுவான். அதே மாதிரி பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, இப்படி படிக்க நேரம் இல்லை, அது வீட்டை போய் படிங்க. ஓகே, இப்படிப்பட்ட ஓகே விசுவாசிக்கிற நம்ம யூதர்லயே இல்லைன்றாரு, இஸ்ரவேல்ல இல்லை காணவில்லைன்றாரு. இப்போ பாருங்க, அந்த வார்த்தை ஜீவனும் ஆவியும் அப்படியே டிராவல் பண்ணுது. அல்லேலூயா. அப்படியே டிராவல் பண்ணி அந்த மனுஷனை தொட்டு அவன் சுத்தமாக்குது. அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை டிராவல் பண்ணி அப்படி அந்த மனுஷனை சுத்தமாக்கினது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஓகே, நீங்க பேசும்போது அதை நம்ம அனுப்புறோம் இல்லைங்களா? பேசும்போது ஓகே, பாஸ்டர்மா சொல்றாரு, நீங்க சொல்றாங்க இல்லைங்களா? சங்கீதம் 107:20 13 அனுப்புகிறோம், போவோம் அந்த வசனம். அல்லேலூயா. அந்த வசனம் போய் அந்த இடத்துல கிரியை செய்யும். இங்க நம்ம ஜெபம் பண்ணுது கனடால கிரியை செஞ்சிச்சு. தெரியுங்களா? கனடா எங்க இருக்குது? எவ்வளவு தூரம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமை உள்ள வார்த்தை, கிரியை செய்கிற வார்த்தைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. லேசா எடுத்துக்காதீங்க. வெளிச்சம் உண்டா கடவுது என்றாரு, வெளிச்சம் உண்டாச்சு. அதே தேவன் தான் இன்னைக்கு ஐ ஆம் தட் ஐ ஆம் சொல்லுதான். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், ஐ ஆம் த ட்ரூ வைன். நானே நல்ல மேய்ப்பன், நானே திராட்சை செடி. அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அதே தேவன் தான் அன்றைக்கு இருந்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறவனிலும் பிசாசிலும் நமக்குள்ள இருப்பவர் இயேசு பெரிய தேவனா இருக்கிறார், வல்லமுள்ள தேவனா இருக்கிறார், சுத்தமாக்குற தேவனா இருக்கிறார், விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். மற்ற ஜனங்களை, இருளில் வாழ்ந்து கொடுக்கிற ஜனங்களை வெளிச்சத்து கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார், ரட்சிக்கப்படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம என்ன பண்றோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். அதை மறக்காதீங்க தயவு செய்து. இனிமே பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை பெருசா பார்க்காதீங்க, ஏசப்பாவை பெருசா பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? பிரச்சனை தான் பெருசா பார்க்கிறோம், ஏசப்பாவை சின்னதா பார்க்கிறோம். பெருசா பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த வார்த்தையை அனுப்பினார். இப்போ மார்க் சீக்கிரமா முடிக்கிறப்போ மார்க் 4வது அதிகாரம் 35 39 அதில் வேற 2 வருஷம் தான் படிக்குவேன், 2-3 வருஷம் தான் படிக்குவேன் நான். மார்க் 4ஆம் அதிகாரம்
35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அவைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. வெறும் வார்த்தை தான். அல்லேலூயா. பாருங்க, அவங்க போட்டில் டிராவல் பண்ணுறாங்க. இவர் பெர்த்தில் நல்லா படுத்துனுக்கிறாரு. ஓகே, டயர்டாக ஊழியம் பண்ணிட்டு. ஓகே, பின்னணியத்தில் நானும் கொஞ்சம் இதாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அங்கே பர்த் இருந்துச்சா போட்டில்னு கேட்காதீங்க. ஓகே, அப்போ பாருங்க, ஓகே, காற்று வந்துச்சு. வேற படகுகள் இருந்ததுன்னு பார்க்குறோம். மத்தேயுவில் பார்க்கும்போது வேற படகுகளும் கூட இருந்துச்சான். ஆனால் இந்த படவை மட்டும் பிசாசு என்ன பண்ணான், டார்கெட் வச்சான். ஆனால் அந்த டார்கெட் வச்ச பிசாசை ஆண்டு என்ன பண்ண, காற்றும் கடலும் இறையாதே அமைதலா இருன்னு சொன்னார். அப்படியே அமைதி ஆயிடுச்சு. கூட இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. அவர் பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி, ஏன் ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். நான் சொல்றேன், அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். அன்றைக்கு வெளிப்பட்ட அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தையில வல்லமை இருக்குது என்று சொன்னா, இன்றைக்கும் அந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது என்று நீதிமொழிகள் 18:21 சொல்லப்படுகிறது. நான் சொல்றேன், பேசுறதெல்லாம் நல்லதை பேசுங்க, ஜீவனை தர மாதிரி பேசுங்க. ஐயோ, நான் எங்க போறது, எனக்கு எங்க நடக்கும், நமக்கெல்லாம் நடக்காது, வேறத்த நடக்கும். ஏன் உங்களுக்கு தான் நடக்கும். அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க, எனக்கு நடக்குதுன்னு சொல்லுங்க. எப்பவுமே உங்களை தாழ்த்திக்காதீங்க. ஒண்ணுமே இல்லை சொல்லாதீங்க. ஒண்ணுமே இல்லாத ஆயிடும். சில பேர் வச்சுக்கினே ஒன்றும் இல்லைன்னு வாங்க. பார்த்துக்கிறீங்களா? பாக்கெட்டில் வச்சுருக்கோங்க 10,000. ஐயோ, என்கிட்ட இல்லைப்பா காசு ஒன்றும், நான் வரும்போது அப்படி சும்மா வந்துட்டேன். ஐயோ, ஒரு நாள் பார்த்தா அப்படியே ஆகிடும். நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி. இல்லைன்னு சொன்னால் இல்லைதான் ஆகிடுங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் ஆவியாம இருக்கிறது. அதில் தான் அவர் சொல்றாரு, ஏசப்பா 6வது அதிகாரத்தில் 63வது வசனத்தில், நான் சொல்லிய வசனம் இப்போ இது ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. ஏனென்றால் ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நிறைய முறை சொல்லியிருக்கிற. எதுக்கு சொல்றது தெரியுமா? இந்த பேஸ் நீங்கள் வச்சுக்கணும், அடிக்கடி ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் பேசுகிற வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. நான் மாம்சத்தில் பேச மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா ஆவியில் பிறந்திருக்கிறேன். புரியுதுங்களா? அல்லேலூயா. ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். He has taken the charge of us. அவர் நமக்குள்ள கண்ட்ரோலாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும் கண்ட்ரோல். அப்போ தான் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 32 நான் வாசிக்கிறேன். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஓகே, லாசரு மரித்து போயாச்சு சொல்லி அனுப்புறாங்க. அந்த ஆண்டவர் வருதில்ல, ஊழியம் செய்துட்டு அவர் சொல்றாரு, அவன் நித்திரை அடிந்திருக்கா, நம்ம போய் எழுப்புவோம் சொல்லி விட்டுறாரு. அதில் பாருங்க, அது அந்த கான்சிக்வன்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் எங்கே இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். பாருங்க, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போ 37வது வசனம், 37 படிக்கிறார். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை
சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையுமாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று சொல்றாங்க. பாருங்க, ஆண்டவர் போயிட்டாரு. போய் எழுப்புறதுக்கு போனா, ஓகே, மரியாள் சொல்றாங்க, மார்த்தா மரியாளும் 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரை, செத்து நாரி போயிடுச்சு, நாரி போயிடுமே, நாருமேன்றாங்க. அந்த நார சரீரத்தை கூட ஆண்டவர் எழுப்ப முடியும் தான் காட்டுறாரு. அல்லேலூயா. என்ன தெரியுங்களா? ஓகே, குருடருடைய கண்களை திறந்தார், செவிடருடைய காதுகளை திறந்தார், முடவர்களை நடக்க வச்சாரு. ஓகே, காற்றையும் கடலும் எல்லாத்தையும் அதட்டினார். இப்போ குஷ்டரோகியை தேங்க்ஸ் பஸ்டமா எல்லாத்தையும் சுத்தமாக்கினார். குருடர் பர்த்திமே கண்களை திறந்தார், எல்லாம் செஞ்சாரு. ஆனால் ஒன்று எதுக்கு செய்கிறார் இப்போ தெரியுங்களா? லாசருவை, நானே ஜீவனும் நானே உயிர்த்தெழுது வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். ஓகே, உயிர்த்தெழுத வல்லமை என்னை தவிர வேற யாருக்கிட்ட இல்லை என்று காண்பதற்கு தான் அந்த இடத்துல வந்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நாரி போயிட்டு மாறி இருக்குதா? பிரச்சனை மாறி இருக்குதா? எதுவும் நடக்க மாட்டேதுன்னு இருக்குதா? எது தொட்டாலும் ஃபெயிலரு, எது பண்ணாலும் ஃபெயிலரு, எது பேசினாலும் ஃபெயிலரு. எதுக்கு தரமாவது? நீங்கள் டியூவல் மைண்ட் இருக்கிறீங்க. எப்போ இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, அப்படி எண்ணமே வைக்காதீங்க. நீ கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இது நடக்கும். நான் கை வச்சா நடக்கும். நான் கை வச்சா சக்சஸ் ஆகும். ஏன்னா நான் கை வச்சா அவர் என்னோட கூட கை வைக்கிறார். நான் பேசும்போது அவர் என்னோட கூட பேசுகிறார். நான் பார்க்கும் போது அவர் என்னோட கூட பார்க்கிறார். நான் பேசும்போது அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது என்று நீங்க அந்த நிச்சயமா இருக்கும்போது தான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்து வந்து நிற்கிறார். அல்லேலூயா. இன்னொரு இப்போ சமீபத்தில் ஒரு பொண்ணுக்கு, ஓகே, கிறிஸ்துவங்க தான் அந்த பொண்ணு, அது யாரும் மந்திர சூனியம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்துவிலேருந்து ரசிக்கப்பட்ட ஒரே அவங்க வீட்டில் அந்த ஒரு பொண்ணு தான் ரசிக்கப்பட்டிருக்குது. யாரும் மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னே போன மாதம் கூட்டின்னு வந்தாங்க, ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் எங்கே போயிருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைம்மா மறுபடியும் வந்துட்டு இருக்குது. ஓகே, அது சர்ப்பம் வந்துட்டு இருக்குது, அதனால் நீ ஜெபம் பண்ணணும், அப்போ தான் இதாகும். சரி, கூட்டின்னு வந்தாங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கு சொல்கிறேன். ஜெபம் பண்ணும்போது அன்றைக்கி தான் எனக்கே தெரியுது, ஜெபம் பண்ணுறேன், சர்ப்பங்க தான் ஆண்டவருக்கு வெளிப்படுத்திட்டாரு. ஆனால் சர்ப்பம் வந்து இங்கே உக்காந்துக்குது. அதுக்கு கையை தூக்க முடியாத நோவு. அப்போ நான் சொன்னேன், என்னோட கரம் இல்லாண்டவர் உம்முடைய கரம் வச்சேன் பாரு, கையை வச்சிருந்தோம், கையை பிடிச்சி தள்ளுது, கடிக்க வருது, கை வைக்க விட மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் அக்கினி இருக்குதுன்னு சொல்லுது. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பவர்ஃபுல்ங்க, பவர்லெஸ் கிடையாது. ஏன்னா நமக்குள்ள இருப்பவர் பெரியவர். எவ்வளோ வால்டேஜுக்கு தெரியுமா? அந்த மாதிரி வால்டேஜ் எலக்ட்ரிசிட்டிலேயே இல்லையா? பிசாசை துரத்துக்கிற வால்டேஜ் உனக்குள்ள எனக்குள்ள தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் எவ்வளோ பெரிய வால்டேஜ் நம்ம வைக்கிட்டோம். எலக்ட்ரிசிட்டி கொஞ்ச நேரத்துக்கு தான், ஆனால் நம்ம லைஃப் லாங்க பிசாஸ் துரத்த முடியும். அல்லேலூயா. இதுதான் நம்ம கூட இருக்குது ஹை வால்டேஜ் பவர். யாருது பவர்? ஏசப்பாவுடைய பவர், ஏசப்பாவுடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ள இருக்கிறது. நீங்க அதை விசுவாசிக்கணும். தெரியுங்களா? தயவுசெய்து சொல்லுங்க, ஓகே, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழைய எல்லாம் ஒளிந்து போயினர் என்று சொல்லிட்டாரு. பழைய எல்லாம் ஒளிந்து போயிடுச்சுங்க. ஒளிந்து போயின்னு சொல்ல, ஒளிந்து போயிடுச்சு. இன்னும் பழைய குருடிய கதவை தடின்ற மாதிரி போகாதீங்க. இன்னும் பழைய இதுக்கே போகாதீங்க, பழைய வீட்டுக்கு போகாதீங்க. புது வீட்டுக்கு வந்தாச்சியா, புது வீட்டில் என்ன அது பாருங்க, கர்த்தருக்கு என்ன வச்சிருக்க அது பாருங்க. அது விட்டு பழைய வீட்டுக்கு பற்றியே இப்போ பார்த்து பேசாதீங்க. அல்லேலூயா. இப்போ புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த வசனம் தெளிவா சொல்லுது. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்க, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு
செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி, அது இன்னொரு ஜெபம் இருக்கு நேரில் படிக்கிறதுக்கு. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. லாசருவே வெளியே வா என்று சொல்றதுக்கு எவ்வளவு நேரங்க? எவ்வளவு நேரம் சொல்லுங்க? செகண்ட் கூட இல்லம்மா. லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான். ஆனா வெளியே வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை லாசருவை தொட்டது. ஆவியும் ஜீவனும் தொட்டதுனால தான் அன்றைக்கு அந்த இடத்துல லாசருவை எழுப்பினார். அதே தான் இன்றைக்கு அதே ஆவி ஜீவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:17 தெளிவா சொல்லுது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். நீங்க வேற ஆவி இல்ல, ஒரே ஆவி, ஒரே பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ள இருந்தவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அன்னைக்கு பூமி அன்னைக்கு பூலோகத்தை சிருஷ்டித்த தேவன் இன்றைக்கு அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறார். மங்கி போகவில்லை. இன்னைக்கு நம்ம தான் மங்கி போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா வசனம் வாசிக்கிறதுல, வசனம் ஜெபிக்கிறதுல ஒண்ணு. நான் சொல்றேன், இனிமே சபையில என்னென்ன நடக்குதோ எல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்க. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். புரியுதுங்களா? வருதுல வாங்க, நீங்க வர இங்க பிரசனம் அப்படியே உங்களை ஷைனிங் பண்ணி ரெடி பண்ணி கர்த்தர் எடுத்து வல்லமை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசனம் ஒரு மனுஷனை மாற்ற முடியுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனை மாற்ற முடியும். கர்த்தருடைய வார்த்தை என்னை மாற்றியது உண்டானால், சத்தியமானால் உங்களை மாற்றுகிற தேவன் வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கிறது. அவள் வார்த்தையினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். வார்த்தையினால் தான் என்னோட பேசினார். 1 கொரிந்தியர் 10 தான் என்னோட பேசினார். ஹல்லேலூயா. அப்பதான் நான் சொன்னேன், ஆமாண்டவரே நீங்க தான் உண்மை உள்ள தேவன், உண்மை தவிர வேற எந்த தெய்வம் இல்லை என்று சொல்லி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அப்ப அதே தேவன் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு உற்சாகமா இருக்குது, உற்சாகத்தை விட்டுடாதீங்கம்மா. உற்சாகத்தை விட்டுடாதீங்க. சோனியா சிஸ்டர் சோனி தானே? விட்டாதீங்க, உற்சாகத்தை விடாதீங்க. அந்த உற்சாகம் அப்படியே வைங்க. ஹல்லேலூயா. முதல் அன்பை விட்டு விடாதீர்கள், ஆதி அன்பை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. அப்ப என்ன இருக்கு, நான் முடிக்கிறேன். அப்ப பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். லாஸ்ட் ஆக்ட்ஸ் சாப்டர், அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம், 13வது அதிகாரம் 6-12 வசனம். 13வது அதிகாரம் 6-12 நான் குயிக்கா படிக்கிறேன். அவர்கள் பாப்போ பட்டம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பர் இயேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தை காரணம் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். அந்த இடத்துல மாயவித்தக்காரன் ஒருத்தன் இருந்தான். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த இடத்துல பாருங்க, எலிமா என்பவன் அந்த அதிபதி என்ன பண்ணான், அந்த வசனத்தை கேட்க விடாத படிக்க, ரட்சிக்க விடாத படிக்க வந்து தொந்தரவு பண்ணியிருந்தான். அப்போ பவுல் பார்க்குறாரு, பவுலுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைனனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது என்று சொல்லி, நீ சரி சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களாய் தேடினான். அப்ப அந்த அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தர் உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். அல்லேலூயா. பாருங்க, அப்ப நீங்க பேசும்போது வார்த்தை யாராவது எந்த பிசாசாது வந்து பேசுனா அந்த மனுஷனை பத்தி எதை பேசாதீங்க. அந்த மனுஷன் பின்னாடிக்கிற பிசாசு துரத்துங்க.
அல்லேலூயா. எல்லாம் நல்லவங்க தான், நாங்களும் அப்படி தான். சில நேரத்தில் போவேன், சில நேரத்தில் பிரச்சனை பண்ணினே இருக்குவாங்க. நான் பண்ண தெரியுமா, வெளியில் போயிட்டு இயேசு நாம அவன் பின்னாடி எனக்கு விரோதமாக அவன் பின்னாடி கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை வெளியே போ, நான் கட்டளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு போனால் சைலண்டாக ஆகிட்டுக்குவான். பொட்டியில் பாம்பு எடுக்கிற மாதிரி அடங்கிடுவாங்க. ஆமாங்க, அப்படிப்பட்ட வல்லமை உள்ள வார்த்தை, வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள ஆவி, ஜீவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எழும்புங்க, நான் ஜெபிக்கிறேன், டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம்.